அந்த மண்பாண்டத்துக்குள்ள பொக்கிஷம். அந்த மண்பாண்டத்துக்குள்ள அவர் வாசம் பண்ணுவார். தேவனுடைய பிள்ளையை அவர் வாசம் பண்ணுகிற நேரத்துல சில நேரம் சில மனிதர்கள், சில நேரம் சில சூழ்நிலைகள் நம்மளை உடைச்சிரும். ஆனாலும் உடைஞ்சாலும் தெரியுமா, அவருடைய மகிமை தான் வெளியே வருமே தவிர நம்ம உடைஞ்சு போக மாட்டோம். அவருடைய மகிமை தான் வெளியே வரும், நம்ம உடைஞ்சு போக மாட்டோம். நம்ம உடையணும்னா என்னைக்கோ உடைஞ்சு போயிருப்போம். நம்ம நொறுங்கிடணும்னா என்னைக்கோ நொறுங்கி போயிருப்போம். எத்தனை குழிகள், எத்தனை சிறைச்சாலைகள், எத்தனை ஏமாற்றுதல்கள், எத்தனை முறை ஏமாற்றப்பட்டோம், எத்தனை முறை யாரும் இல்லாம அனாதை மாதிரி கதறணும். எத்தனை பேர் கூட இருந்து கையை விட்டு போனாங்க. ஆனாலும் என் தேவனுடைய பிள்ளையே, அவர் உள்ள இருந்தா உடைக்க உடைக்க மகிமை தான் வெளிப்படும். மகிமை வெளியே வந்தா அந்த மகிமை சின்னதா இருக்காது, அந்த மகிமை பெருகா.